அல்ஹம்துலில்லா. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்பு உடையவனாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அத்தியாயம் 2, ஆயத்து 275. யார் வட்டியை தின்கின்றார்களோ அவர்கள் சைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவன் எழுவது போலல்லாமல் எழ மாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரமும் வட்டியைப் போன்றதே என்றும் கூறினாலே ஆம். அல்லாஹ் வியாபாரத்தை நன்மையாக்கி வட்டியை தீன்மையாக்கி இருக்கிறான். ஆயினும் எவர் தன் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்த பின் அதை விட்டு விலகி விடுகிறாரோ அவருக்கு முன் வாங்கியது உரிதானது என்றாலும் அவருடைய செயல் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆனால் யார் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி விடுவார்கள். அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவான், இன்னும் சத்தியங்களை பெருகச் செய்வான். நிராகரித்து கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து நல் உபதேசங்கள் மீது நிலைத்து தூய்மைக்காக கொடுத்து வருகின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கின்றது. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உண்மையில் இறைவனை நம்புவர்களாக இருப்பினும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடங்கிய எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள். இது இறைவனுடைய நல்போதனையாக இருக்கின்றது. அப்போ வட்டி எவ்வளோ பெரிய தீமையானது அப்படிங்கிறதே அல்லாஹ் அழகான முறையில் நமக்கு இதை வாக்குறுதியில் ஒவ்வொன்றையும் இறக்கி அதன்படி வாழ்ந்து வாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு இறக்கி அருளியிருக்கான். அப்போ வட்டியை விட்டு விலகி அல்லாஹ்வுக்கு உண்மையாளராகவும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் வாழ்ந்து வர ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும்போது இறைவன் நம்மளுடைய ஒவ்வொருடைய நன்மையான முயற்சிகளும் அவன்கிட்ட நற்கூலியாக நமக்கு கிடைக்க பெறுவோம். அப்போ வட்டின் பக்கம் திரும்பாமல் அதை நம்ம ஒரு வியாபாரமாகவும் பார்க்காம அந்த தீமையை விட்டு எந்த அளவுக்கு விலகணுமோ அந்த அளவுக்கு விலகி நியாயமான முறையில் வியாபாரங்கள் பண்ணி அந்த நியாயமான முறையில் நம்ம உண்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ நரகவாசிகளாக யாரும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விருப்பம் வைக்கணும். நன்மையின் பக்கம் திரும்பக்கூடியவராக விருப்பம் வைக்கணும். நரகத்தின் பக்கம் செல்லாதவனும் நம்ம இறைவன்கிட்ட பாதுகாப்பு தேடியவர்களாக இருக்கணும். இன்னும் இந்த வட்டின் பக்கம் செல்லாமல் எங்களை பாதுகாத்து கொள் இறைவனே, இந்த தீமைகளை செய்யாதவனை எங்களை பாதுகாப்பதில் உன்னையை தவிர எங்களுக்கு வேறு இறைவன் இல்லை அப்படிங்கிற இறைவன்கிட்ட ரொம்ப பணிவோடு நம்ம அந்த ஒரு தீமையின் பக்கம் செல்லாமல் பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இறைவன் அருளால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாக்கியத்தை கொண்டு நம்ம வாழ்ந்து வரலாம். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நல் உபதேசங்களை நம்ம கேட்டு அது பயனுடையதாக ஆக்கி கொள்கிறோமோ அப்போ அவர்களுக்கு இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்டா, அவர்கள் அச்சப்படவும் மாட்டார்கள், துக்கப்படவும் மாட்டார்கள். அப்போ எதுக்கு அவங்களுக்கு அச்சம் துக்கம் வரப்போகுது? உண்மையாக இறைவனுடைய வாக்குறுதிப்படி வாழ்ந்து வரும்போது அவங்களுக்கு அச்சமோ துக்கமோ பயமோ இருக்காது. இறைவன் சொன்னபடி தான் வாழ்ந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த மன சமாதானம் தான் அவங்களுக்கு அமைதி அளிக்கக்கூடியதாகவும் நன்மையானதாகவும் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு சமாதானமிக்க வாழ்க்கையை இறைவன்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உண்மையில் இறைவனை நம்புவராக இருப்பினும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடங்கிய எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள். அப்போ எத்தனை மக்கள் அந்த வட்டிக்கு வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் பரிதவிச்சு போயிருக்காங்க. அந்த மாதிரி உள்ள மக்கள்கிட்ட நீங்கள் வாங்காமல் விட்டுருங்க.
அவங்கள கஷ்டப்படுத்தாதிய, அவங்களுக்கு நோகுனையை கொடுக்காதிய அப்படிங்கிற இறைவனுடைய ஒரு வாக்காக இருக்குது. அப்போ வட்டிக்கு வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை அடைக்க முடியாமல் அந்த ஒரு துன்பத்துலேயும் துயரத்துலேயும் அவங்க இருக்கும்போது அந்த வட்டியை நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிறத இறைவனுடைய வாக்காக இருக்கும். எந்த அளவுக்கு அதை விட்டுட்டு இன்னும் வட்டின் பக்கம் திரும்பாமல் நம்ம இறைவனுடைய அருளால் உண்மையான வியாபாரத்தை கொண்டு வாழ்ந்து வரும்போது அதுக்கான இறைவன பாக்கியத்தையும் விசாலமான நம்மளுக்கு அருளையும் நல்லா இறைக்கி அருளி கொண்டே இருப்பான். அந்த மேன்மையான பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அப்போ அந்த அருளுக்கு உரியவர்களாக இறைவனிடத்தில் எந்த நேரமும் அந்த ஒரு பிரார்த்தனையில் நம்ம இருக்கும்போது நமக்கு நன்மைக்கு நன்மை தான் கிடைக்கும். அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் அந்த எண்ணங்களை வாழ்ந்து வரும்போது அவர் துக்கப்படவும் மாட்டார்கள், அவர்கள் பயமும் இருக்காது. ஏன்னா வட்டியை வாங்குறவங்க தானே பயப்படணும். அப்போ வட்டி வாங்காதவங்களுக்கு என்ன பயம் இருக்குது? எந்த ஒரு பயமும் இல்லை. அதுதான் இறைவன் அழகான ஒரு பாக்கியத்தை அருள் புரிகிறான். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த வட்டியின் பக்கம் செல்லாமல் அதுலேயும் பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் அருளால் அருள் புரிய போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். அகிலங்கள் இறைவன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும்.